ஜான் சீனா WWEலேருந்து ரிட்டயர் ஆயிருக்காரு. எப்பயும் நெவர் எவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லக்கூடிய மனுஷன். அவரோட கடைசி மேட்ச்ல டேப் அவுட் பண்ணிட்டு போறத பார்க்கும்போது, என்ன மாரி எத்தன பேர் கண்லருந்து தண்ணி வந்துச்சு அப்படின்ட்டு சத்தியமா எனக்கு தெரியல. எஸ், WWE இஸ் அ என்டர்டெயின்மென்ட் அப்படின்னு இருந்தாலுமே, என்ன மாரி 2K கிட்ஸ், ஏர்லி 2K கிட்ஸ், 90s கிட்ஸ் எல்லாருக்குமே இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எமோஷன் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். சின்ன வயசுல ரூ. 5 குடுத்து பிளே ஸ்டேஷன்ல உட்காந்து ஜான் சினா எனக்கு, கோல்ட்பர்க் எனக்கு, ப்ராக் லென்சர் எனக்கு அப்படின்ட்டு சண்டை போட்ட காலங்களா இருக்கட்டும், அந்த ரேங்க் கார்ட சேர்த்து வச்ச காலங்களா இருக்கட்டும், நெட் சென்டர்ல ரூ. 15 ரூ. 10 குடுத்து உட்காந்து டிவில ஸ்மாக் டவுனு, ரா, ரெசல்மேனியாலாம் போறதுக்கு முன்னாடி அத பார்த்துட்டு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பசங்ககிட்டலாம் போயிட்டு என்ன ஆச்சு தெரியுமா? இப்படி ஆச்சு தெரியுமா? அப்படி ஆச்சு தெரியுமான்னு கதை சொல்ற காலங்களா இருக்கட்டும். நிக்கல் குந்தல் விளையாடும்போது பொங்குன்னு முதுகுல குத்திட்டு யூ கான்ட் சீ மீ அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறதா இருக்கட்டும். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் வயசாயிடுச்சு. நம்ம சூப்பர் ஸ்டாரா பார்த்தவங்களே எல்லாருமே இப்ப ரிட்டயர் ஆறாங்க. அப்படின்னு நினைக்கும்போது ஒரு மாரியா கஷ்டமா தான் இருக்கு. இல்ல? ஒரு மாரியா இருக்கு. பட் எனிவேஸ் சூப்பர் ஸ்டார் வில் பி சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார யாராலயும் தோற்கடிக்க முடியாது. சூப்பர் ஸ்டார் எப்பயுமே சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்றதோட இந்த ஒரு வீடியோவ முடிக்கிறேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய். Kansas City.